மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. மாத்துங்களா முடியாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாங்க எல்லாரும் ஃபர்ஸ்ட் ஊர்ல இருந்து வரைய வந்தாங்க. அதனால 2 நாள் நாங்க ரொம்ப ஊர் சுத்திக்கிட்டே இருந்தோம். அதே மாதிரி நாங்க போனது மெரினா பீச் தான். அதுக்கடுத்து பிளானட் அக்வாரியம், ஸ்னேக் பார்க்லாம் போனோம். அதுக்கெல்லாம் போனோம். அதுக்கடுத்து மெரினா பீச்சுக்கு வந்துட்டோம். அதுக்கடுத்து புறாவை பார்க்க போகும்போது இன்னும் கால்ல முள்ளு குத்திடுச்சு. நாங்கெல்லாம் போனா அது ஒரே ஓட்டமா ஓடி போயிடுச்சு. நாங்களும் அங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பாருந்தோம். ஆனாலும் வரல. அப்புறம் பார்த்தாதான் தெரியும் நம்ம இங்க இருந்த புறாங்க வராது. அதனால நம்ம நாங்க குளிச்சுட்டு பார்க்கறப்ப மறுபடியும் எல்லாம் புறாங்க ஓடிடுச்சு. சரி அட விட்டு நெக்ஸ்ட் கிரிக்கெட் விளையாடலாம்னு போயிட்டோம். நானும் என்னோட தம்பியும் நாங்க கிரிக்கெட்டுக்கு விளையாட சேர்த்துக்கவே நடிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து நான் என்ன பண்ணோம், எல்லாரும் நிறையும் மண்ணை தூவி விட்டுட்டு நானும் அவனும் மட்டும் போய் ஒரு ஓரமா மண்ணு நோண்டிருந்தோம். அதுக்கு மண்ணுல இருந்து தண்ணிலாம் வந்தது தெரியுமாங்க. அது இங்க இல்ல, நாங்க குளிக்க போகும்போது தான் அங்க தண்ணாச்சு. அதுக்கு எங்க அண்ணா வந்தாங்க. அவனை அவுட்டே ஆக முடியாது. இத பாத்தீங்களா, இங்கதான் நாங்க மண் நோண்டிக்கிட்டே இருந்தோம். பாத்தீங்களா உள்ள தண்ணி வந்தது. தண்ணியா வந்து 2 பேரும் டீம் தண்ணி வரலன்னு நினைச்சீங்கல்ல. ஏன்னா ஏப்ரல் ஃபுல் பண்ணோம். இங்க பாத்தீங்களா எங்க அண்ணா வாடால சரி அடுத்து குளிக்க போயிட்டோம். குளிக்க போனா நாங்க அடுத்து எங்க அண்ணா பீச்ல அழுகிற மாதிரி சேம் கொடுத்தாங்க. திடீர்னு நான் காலை இப்படி பண்ண ஒரே போயிட்டாங்க. நாங்க மதியானம் போய் குளிக்க ஆரம்பிச்சோம். சாயந்தரம் போனோம் வெயில் அடிக்கலாங்க. மதியானம் தாங்க போனோம். மதியானம் போயிட்டு நைட்டு தான் நாங்க வெளியவே தண்ணில இருந்து வந்தோம். நான் எப்படி தப்பிக்க போறோம்? ஆத்தாடி ஆத்தா, எப்படி வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. தண்ணி கண்ணுல பட்டு வருது. இந்த பாத்தீங்களா அவ்வளவு பெரிய குழி தோண்டி நானே போய் உட்கார்ந்துட்டேன். தண்ணினா அதுக்குள்ள நாங்க பீச்ல இருந்து கொண்டு வந்தா வீட்டுல அதுலயே நாங்க தோண்டி தண்டா அவ்வளவு தண்ணி வந்துச்சு. ஆமாங்க, இதெல்லாம் கம்பி கட்டுற கதை மாதிரிதான் இருக்கும். ஆனா அதுதான் உண்மை. அதுக்கடுத்து குளிச்சுலாம் முடிச்சுட்டு ரிங் போடலான்னு போனோம். என்ன ஆச்சுன்னா நான் தான் எல்லாத்துலயும் ரிங் ஃபர்ஸ்ட் போட்டேனே. அதனால பீச்சுக்கார கொடுத்தனால எல்லாருக்கும் ஒண்ணுமே உள்ள என் கையில ராசி. அதனால நான் தான் எல்லாருக்கும் கொடுத்தேன். 2 எல்லாருக்கும் கொடுத்தேன். அப்பதான் நிறைய பேருக்கு விழுந்துச்சு. எங்க எல்லாருக்கும் விழுந்துச்சு. என் தம்பியை தவிர, என் தம்பியோ என் அண்ணனையோ தவிர எல்லாருக்கும் விழுந்துச்சு. எனக்கு ஒரே 2 gift கிடைச்சிச்சு. அது வண்டி போகும்போது விழுந்துச்சு. அதுக்கடுத்து எங்க அப்பா போடுறாரு. ஓட்டு எதுல விழுந்துச்சுன்னே தெரியல எங்களுக்கு. ஏன்னா அந்த வீடியோ எடுத்ததே நான் தான். பாத்தீங்களா எங்க அப்பாவும் போடுறாரு. விழுந்துருச்சு. அது பாத்தீங்களா ஒரு கப்பு விழுந்துருச்சு. ஆனா அந்த கப்புல இருந்து நாங்க வாடகைலாம் நானும் உன்னுக்கன்னா ஒரு 2 முருகர் போட்டான். நான் ஒரு கிளாஸ் போட்டேன். எங்க அப்பா ஒரு கப்பு போட்டாரு. அதுக்கடுத்து நான் ஒரு பூச்செடி வின் பண்ணேன். செகண்ட் ரவுண்டு நாங்க விளையாண்டு. அடுத்தது எங்க அம்மா ஒரு கப்பு போடுறான்னு எங்க அம்மா ஒரு ஜார் போட்டாங்க. ஏன்னா எங்க அம்மா போட்டதே அதிசயமா இருக்கு. ஏன்னா ஏற்கனவே போன வாட்டி ஒரு ஜார் அச்சஸ்ல வாங்கும். அதுக்கு அடுத்து
நாங்க சாப்பிட போயிட்டோம். எதா இருந்தாலும் டெல்லி என்னன்னா நம்மளுக்கு முக்கியம். அதான் நாங்க போய் பஜ்ஜி எல்லாம் ஜாலியா டெல்லி அப்பளம் முத கொண்டு நாங்க வாங்கி சாப்பிட்டோம். அதுக்கடுத்தவே நாங்க நிலா வண்டி கிட்ட பார்த்தோம். அதுவும் இன்னும் வரோம் பாருங்க. இங்க பாத்தீங்களா எவ்வளவு ஜாலியா பாருங்க. ஒரு காட்டு வந்து டெல்லி அப்பளத்தை திருந்துட்டு போயிடுச்சு. இதெல்லாம் செம்ம டேஸ்டா இருந்துச்சுங்க. நீங்கள போனா ட்ரை பண்ணி பாருங்க. நான் டெல்லி அப்பளத்தை சட்னியில தொட்டு சாப்பிட்டேன். அதுதான் என்னால இன்னும் ஜீர்ணிக்க முடியல. ஏன்னா எங்க அக்கா எல்லாம் சாப்பிட மாட்டா. ஏன்னா லூசு மென்டல் அதுதான் அவன் தான் லூசு. அதுக்கடுத்து என்ன பண்ணனா நாங்க சாப்பிட்டுட்டே இருந்தோம். அதுக்கடுத்து சாப்பிட்டுட்டே இருந்தோம். அதுக்கடுத்து எங்க 3 பேருக்கு ஒரு ஃபைட் ஆயிடுச்சு. எங்க டெல்லி அப்பளம் வரலன்னு. அதனால நாங்க நிலா கிட்ட பார்த்தோம் சொன்னல. அது வந்து பாருங்க ரொம்ப கிட்ட பார்த்தேங்க. அது அப்படியே சினிமால பாக்குற மாதிரி இருந்துச்சு தெரியுமா? ஆனா திடீர்னு பக்கன ஆயிடுச்சு. நிலால பாட்டி வடை சுடல. பாட்டி வடை சுட்டாங்க. இவ சரியாவே பார்க்கல தெரியுமா? ஆனா ஒரே பஜ்ஜி தான் சுட்டாங்க. நான் பார்க்கும்போது இல்ல அவங்க 2 வடை சுட்டாங்க. அதுக்கடுத்து எல்லாம் லைன் பை லைன் தான் போயிட்டே இருந்தோம். செம்மையா இருந்துச்சுங்க. அதுக்கடுத்து தீஷிகா எங்க அம்மா போனாங்க. என்னை விட்டு போய் ரிங் போட்டுட்டு வந்தாங்க. அது நான் போடலங்க. நான் இங்கதான் இருந்தேங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணது தெரியல. சரி எல்லாரும் லைன் பையா இது பார்த்துட்டு போயிடலான்னு இது பண்ணியிருந்தோம். ஆனா செம்ம கிட்ட பார்த்தது ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. புள்ளி புள்ளியா இருந்துச்சு. நிறைய புள்ளி புள்ளியா இருந்துச்சு. ஆனா அந்த சந்திரவனே காணும். அதுக்கடுத்து எல்லாத்தையும் பார்த்துட்டு ட்ரோன்லாம் விட்டுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு போயிருந்தோம். அதுக்கடுத்து இதுதான் நாங்க போட்டு தெரியுமா? நான் முருகர் போட்டா நான் சாமி ரூம்ல எடுத்துட்டு போய் வச்சுட்டேன். அந்த பூச்சட்டி நான் தான் போட்டேன் தெரியுமா? சரி நெக்ஸ்ட் நாங்க வந்து குன்றத்தூர் முருகன் டெம்பிளுக்கு போயிருந்தோம். ஏன்னா அன்னைக்கு நாங்க வந்து அன்னைக்குதான் ஹாப்பி தமிழ் நியூ இயரா. அதனால நாங்க போய் காலையில சாமி கும்பிட்டு வரலான்னு எங்க குலதெய்வ கோயில் லைன் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பீடா போயிருந்துச்சு. அதுல ஸ்லோவா போயிருந்துச்சு. இத பாத்தீங்களா எங்க நிக்குது? அந்த கோயிலுக்குள்ள போய் கூட நிக்கிறோம். அதுக்கடுத்து கஷ்டப்பட்டு சரி சரின்னு போயிடுச்சு தெரியுமா? ஆமா இங்கதான் சரி சரின்னு போயிடுச்சு. உள்ள மூவ் ஆகுறதுனால இங்க பாத்தீங்களா அங்க போய் கூட சண்டை. அதுக்கடுத்து நீங்க பாருங்க எல்லாம் வச்சிருந்தாங்க. இருந்துச்சு அந்த யானையில நான் உட்காந்துருந்தேன். போய் எவ்வளவு கூட்டம் பாத்தீங்களா தமிழ் நியூ இயருக்கு. இந்த கூட்டத்துல நாங்க வந்து 100 rupees டோக்கன் வாங்கி தான் நல்ல வேலை போயிட்டு வந்தோம். நாங்க ஆல்ரைடன் பார்க்கு போயிருந்தோம். அப்ப எங்க தாத்தா கூட போகும்போது நிறைய இருந்துச்சுங்க விளையாட. அதுக்கடுத்து நாங்க டிக்கெட் டோக்கன் இது பண்ணனால ஒரு பெரிய ஆபீஸா கட்டி அதுல பாதிதான் காணும். அதனால நாங்க அப்ப ஸ்னேக் பார்க்க பார்த்துட்டோம். ஸ்னேக் பார்க் மட்டும் தான் நாங்க பார்த்தோம். அங்க நாங்க ரொம்ப எதிர்பார்த்து போனோம் தெரியுமா? ஸ்னேக் பார்க்ல எங்க அக்கா ஒரு ஸ்னேக்க பார்த்து அதுலயே இருந்துட்டேன். அந்த ஸ்னேக் இல்லவே இல்ல, சும்மா தான் திறந்து வச்சிருந்தாங்க. அது ஸ்னேக்கே இல்ல. அவளை பார்த்து அப்படியே கீழே என்னடா எங்க அப்பாவை அதுல காணுன்னு பாத்தீங்களா? ஏன்னா எங்க அப்பாவுக்கு பாம்புனாலே பயம். அதனாலதான் அது வீடியோ கூட எடுக்கல பாத்துக்கோங்க. ஆமா பாட்டு பாத்தீங்களா ஸ்டார். ஆமா நாங்க இதுக்குள்ள எல்லாம் போனோம். இதுக்குன்னு ஒரு தனியா ஒரு இடம் இருந்துச்சு. இது வந்து ஒரு குடோன் மாதிரி போட்டு பாத்தீங்களா? அந்த ஓனான்ல பாத்தீங்களா? அது பாருங்க. அதுக்கடுத்து நாங்க அங்க அங்க பாத்தீங்களா ஒரு ஓனா இருக்கா? அந்த ஓனால கையில தூக்கி கொடுப்பாங்க. அதுக்கு ஒரு தனியா டோக்கன் வாங்கணும். அது நாங்க மறந்து நேற்று தான் நான் டிவில பார்த்தேன். இது பாத்தீங்களா எவ்வளவு நல்லா இருந்துச்சு தெரியுமா? ஆனா அதை பார்க்க எனக்கு தான் பயம் ஏறிக்கிட்டே போச்சு. எனக்கு பயம் அப்படியே உள்ளே இருந்துச்சு. காஞ்சி கிளம்பிடுச்சு எனக்கு. இது பாத்தீங்களா எவ்வளவு மியூசியம், ஸ்னேக் மியூசியம்ல தவளை பல்லி எல்லாம் ப்ளூ வேல் ஆர்ட் கூட இருந்துச்சு. அது வந்து வேற ஒரு இடம்.
அதுக்கடுத்து நாங்க பிளானட் சயின்ஸ் பார்க்குக்கு போயிருந்தோம். அங்க ஆணிலலாம் நாங்க உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? பாத்தீங்களா யானை வழியா என்ன ஒரு 100 யானை வந்து பாத்தீங்களா? யானை வழியா ஒரு வழி யானை பாத்தீங்களா? இத பாத்தீங்களா ஜட்டுலாம் நாங்க பார்த்தோம். அதுக்குள்ளெல்லாம் ஏறலான்னு பார்த்தா அவங்க செக்யூரிட்டி வந்து நம்மள செக்யூரிட்டிலாம் திட்டல. இங்க கடுவும் இல்ல ஏனியும் இல்ல ஏற. ஆமா இத பாத்தீங்களா உள்ள என்னென்ன ஒயர் இருக்குன்னு. அந்த ஒயர்ல நான் படிச்சு போட்டேன். இல்லங்க போய் சொல்றவங்க ஏப்ரல் ஃபுல் பண்ண பாக்குறாங்க. அவ்வளோ அது ஏப்ரல் 1 இருந்தா பார்த்தது. இதெல்லாம் எங்களுக்கு என்ன தெரிய போகுது? அதெல்லாம் கட்டி போட்டு வச்சிருந்தாங்க. அதுக்கடுத்து இங்க பேசினா அங்க ஒரு பொம்மை தெரியுதுல, அங்க இங்க ஒரு பொம்மை இருக்கா அத பாருங்க. அதுக்கடுத்து தப்பா எடுத்து வச்சிருக்கப்பா. இத பாத்தீங்களா இங்க ஒரு இது இருக்கு, அங்க ஒரு பொம்மை இருக்கு. அந்த பொம்மை இங்க வரைக்கும் கேட்கும் தெரியுமா? அதுதான் எங்களால இன்னும் எப்படின்னு கேக்குது. இங்க ஒரு பொம்மை இருக்கு, அந்த லாஸ்ட்ல ஒரு பொம்மை இருக்கு. அங்க இருந்து சத்தமா கேக்குது, ஓட சத்தமா பேசுனாங்க. அதுதான் எப்படின்னு தெரியல கேக்குதானா. அதான் அவ்வளவு ஷாக்கா நிக்கிறான். ஆமா அவ்வளவு ஷாக்கா நின்றுட்டு இருக்காங்க எப்படின்னு. அதுக்கடுத்து ஏரோப்ளைன்லாம் இருந்துச்சு. நாங்க என்ன பார்க்க வந்தோமோ எல்லாம் பார்க்கவே இல்லை. நாங்க இங்க நிறைய இருந்துச்சு. இங்க நம்ம விளையாடணும்னா ஒரு நாள் ஃபுல்லா தேவைப்படுது தெரியுமா? ஆமா இந்த சயின்ஸ் பார்க்குனால நாங்க அதை மறந்து ஒரு பாருங்களா பார்க்குன்னு நினைச்சு எல்லாம் அதுக்குள்ளே போய் விளையாண்டோம். கடைசியில தான் எங்க அப்பா சொன்னாரு இது சயின்ஸ் பார்க்னு. அதனால எல்லாரும் சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஒரு இதுல அது கூட எங்களுக்கு சுத்தமா புரியலன்னா வச்சுக்கோங்களேன். வெறும் அந்த ஒரு டிவி ஷோக்கு போயிருந்தோம். அங்க ஒரு ஷோக்கு போயிருந்தோம். பாத்தீங்களா இதெல்லாம் எப்படி இருக்குன்னு? இது புள்ளியா தானே தெரியுது. ஆனா நம்ம ரொட்டேட் பண்ண உள்ள இருந்து ஒரு போட்டோ தெரியும் புள்ளியா இருக்கு. முழுசா எப்படி தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா அதான் எங்களுக்கும் தெரியும். தெரிஞ்சாங்க விக்ரம்லாம் இல்ல. அதுக்கடுத்து நாங்க சுத்தி வளர்ந்துருந்தோம். இப்படி என்னன்னு கூட எங்களுக்கு இன்னும் தெரியல. அதனால நாங்க சுத்தி வளர்ந்துருந்தோம். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் அந்த பியானோ இது மாதிரி இருக்கும்ல ரெயின்போ கலர்ல அதெல்லாம் வச்சு இப்படி தட்டிட்டு இருந்தோம். அதுக்கடுத்து அதெல்லாம் விட்டுட்டு மறுபடியும் அதேதான் விளையாண்டு இருந்தோம். இருந்துச்சு. ஆனா நான் யாருமே விளையாட முடியல. நான் மட்டும் விளையாண்டேன் தனியா. ஏன்னா அவன் லூசுங்க. வாங்க எப்படி அடிச்சிட்டு இருக்கனே. அதுக்கடுத்தது என்னன்னு எங்களுக்கு தெரியல. ஆனா இது செம்மையா இருந்துச்சு விளையாடு. ஆனா நாங்க என்ன பண்ணிட்டோம் இது என்ன தெரியலையா அதான் நாங்க சர்க்கஸ் மாதிரி விளையாண்டுட்டோம். பாருங்க பாத்தீங்களா? சரி அங்க பாருங்க எங்க பின்னால ஒரு கண்டிருக்கு பாத்தீங்களா? சர்க்குன்னு இங்க இருந்து பேசினா இதோட ட்ரிபிள் மார்க் ஆயிடுச்சுல அங்க இருக்கும். அங்க இருக்கு கேட்கும். அதுக்கடுத்தது அங்க டைட்டானிக் கப்பல்ல ரோசன் ஜாக்கு ஒரு இது பார்ப்பாங்களே மேல இருந்து கப்பல்ல எல்லாம் வச்சிருப்பாங்க டெலிஸ்கோப். ஆமா டைட்டானிக் ஜாக்கும் ரோஸும் பார்த்தாங்க. இதெல்லாம் போய் சொல்றானுங்க. அதுக்கடுத்து அந்த விட்டு சுத்தி பாட்டு இருந்தோம். அதுக்கடுத்து பாத்தீங்களா மறுபடியும் அதுக்கேதான் போயிருந்தோம். நான் கூப்பிட்டு இருந்த ஆளுமே அதை விட்டு வர முடியும் தெரியல. சரி அதை விட்டு சந்திரன் 4க்கு போயிட்டு வந்து 3 இது ஆயிடுச்சு. சரி நாங்க அப்பா வந்து சரியாக வீடியோ எடுக்கல. குண்டு எடுத்து வச்சிருக்காங்க. இதுல வாய்ஸ் வேற கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அதனால ஒண்ணுமே புரியல. அங்க போனா இங்க எடுக்கிறாரு, நாங்க இங்க இருந்தா அங்க எடுக்கிறாரு. ஆணிலலாம் உட்கார்ந்தோம் பாருங்க. ஆனா ஒரிஜினல் ஆணி கைய குத்துச்சு. ஆனா உட்கார்ந்தா ஒண்ணுமே ஆகல. சாஃப்டா இருந்துச்சு. செம்மையா இருந்துச்சு. இந்த பாங்க கொடிக்குட்டல் குமரன்ல நாங்க டிங் டிங் அடிச்சிருந்தோம். கொடிக்குட்டல் குமரனுக்குலாம்
திருப்பூர் மலை. ஏன்னா அவனுக்கு அந்த ஒரு பேர் மட்டும் தான் தெரியும். அதை தவிர அவனுக்கு எதுவுமே தெரியாது தெரியுமா? ஏன்னா அது ஒண்ணுதான் புக்ல வந்திருக்கு பாருங்க. அதான் அவனுக்கு அது ஒண்ணுதான் தெரியும். பாரதியாருக்கெல்லாம் ஃபோன் பண்ணோம். போய் சொல்றாங்க. அதுக்கடுத்தது இது மாதிரி நாங்க வாய்ஸ் கொடுக்குறோமே, அதெல்லாம் விட்டு எங்க அப்பா ரொம்ப கேவலமா எடுத்து வச்சிருக்காரு பாருங்க. நாங்க எங்க இருக்கோம், அவர் எங்க எடுத்துட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்தது சரி விட்டு சுத்தி பார்க்க ஆரம்பிச்சோம். அதுக்கு அடுத்தது இங்க நின்று பார்த்தா பாதி உடம்பு தெரியாது, பாதி உடம்பு தெரியுது. ஆமாங்க, இங்க பாருங்க இறந்து போன ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் எல்லாம் நிக்க வச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்தது அப்படியே அந்த கண்ணாடியிலே இருந்தோம். நான் எப்படி தெரிறேன்னு பாருங்க. அதுக்கு அடுத்தது எங்க அண்ணன் வந்து இதுல காயின் போடலான்னு பார்த்தாங்க. காயினும் இல்லை, அதே மாதிரி நொறுக்கும் ஆகல. சரி அதை விட்டுட்டோம். அதுக்கு அடுத்தது வேற ஒரு இடத்துக்கு போனோம். கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கிறதுக்கு போனோம். இதுதான் முடியாத கிணறாங்க. பாத்தீங்களா கம்பி, அது கம்பி கட்டுறதுலாம் சொல்றாங்க. அங்க பாருங்க, அதுக்குள்ள நான் இருக்கேனா பாருங்க, இங்க இருக்கும் பாருங்க. அது எங்க அப்பாங்க. எவ்வளவு இதெல்லாம் முடியாத கிணறுலாம் சொல்ல முடியாது. கை சாஃப்டா இருக்கா போய் பார்த்தோம். அதெல்லாம் முடிஞ்சிச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.